உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காஃபி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். யாரு மாமா போன்ல? நம்ம வீரா தான். அந்த கூயன்னு ஏதோ ஒரு புஸ்தகம் இருக்கான், அதை எடுத்து அனுப்ப சொல்லுதா. ஓஹோ, அதுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாளா? நான் வேலையா இருந்தேன், எடுக்கல. இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கா. மாமா, அது கூயெல்லாம் இல்ல, Q&A. எனக்கு என்னத்தான் தெரியும்? கேள்வி பதில் புக்கு. அது பரன்ல தான் இருக்கு. நான் எடுத்து அவளுக்கு அனுப்புறேன். நீங்க காஃபி குடிங்க. ஏத்தா, நீ என்னத்துக்கு ஆம்பளன் வீட்டுல இவன் என்னத்துக்கு இருக்கான்? எல்லாம் சம்முவம், அது என்ன புஸ்தகம்னு கேட்டு பரன்ல இருந்து அதை இறக்குள்ள. ஏல உனதான் எல்லாம் சம்முவம். எப்போ ஏல நாங்க ரெண்டு பேரும் கரையா கத்திட்டு இருக்கிறோம், நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? வீடு வீடு மாதிரியா இருக்கு. நிறுத்தியா ஆரம்பிச்சிடாத. ஓயாம இந்த ராமாயணத்தை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. ரத்னாவை தேடுது, வீராவை தேடுது, எசக்கிய தேடுது. ஏல பொட்ட பிள்ளைல என்ன வீட்டோடய இருப்பாளுங்க. கெட்டி கொடுத்து அவ புருஷ வீட்டுக்கு போக வேண்டாமா? எப்போ எனக்கு விடிஞ்சா ரத்னா காப்பின்னு கேட்க தோணுது. ரத்னாவை தேடுத, நான் என்னத்த செய்ய? இல்ல எனக்கு மட்டும் என்ன, ரத்னா சுடுதண்ணி வச்சிட்டியா, ரத்னா சுடுதண்ணி வச்சிட்டியான்னு 10 தடவை அடுப்பங்கரையை பார்த்து கேட்குது. அதுக்கு பிறகு பரணி வந்து சொல்லுதா, மாமா ரத்னா தான் வாக்கப்பட்டு போயிட்டாளன்னு. இந்த மரமண்டைக்கு அப்புறம் தான் புரியுது என்ன பண்றது, என்னத்தை செய்ய. ஆண்டவன் பொம்பளை பிள்ளைகள பாசமா படைச்சு விட்டுட்டான். கொஞ்ச நாள்ல பிள்ளைகளை பிரிச்சு விட்டுட்டான். இப்போ நைட்டில் எனக்கு உறக்கமே இல்லைப்பா. ரத்னா அங்க சாப்பிட்டாளா, உறங்கினாளா, அழுகுறாளா, இல்லை பேசிட்டாளா, என்ன பண்ணுதான்னு அவன் நினப்பாவே இருக்கு. இல்ல அவன் என்ன 7 கடல் 7 மலை தாண்டியா இருக்கா? இங்கனக்குள்ள தானே இருக்கா, போய் பார்த்துட்டு வா. மாமா, என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்களும் இவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, ஊர் கிழவி நாட்டாம ஆரம்பிச்சிட்டா வேலையை காலையிலேயே. இங்கனக்குள்ள இருக்கா, போய் பார்த்துட்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? மாமா, என்ன மாமா நீங்களும் அவன் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு. மாமா, அவ அந்த வீட்டுல இருக்கிற மனுஷங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதா, இல்ல தினம் தினம் உங்களை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அழுது அங்க எல்லாரோட மனசையும் எரிச்சல் படுத்துறதா? அவ அந்த வீட்டுல வாழ பழகணும் மாமா. நீங்களும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். இப்படி டெய்லியும் போய் போய் பார்த்துட்டு இருந்தா அவ அங்க எப்படி மாமா வாழ்வா? டிஸ்டர்ப் ஆக மாட்டாளா அவ? இப்போ அவ என்ன சொல்லுதா பாத்தியா? முன்னாடி அவ இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, என்னடானா நம்ம போய் பார்க்க கூடாதுன்னே சொல்லுதா. இது என்ன நியாயம்? இது என்ன நினைச்சிட்டு இருக்க அவ? நான் சொல்ல வரது உங்க 2 பேருக்கும் ஏன் புரியவே மாட்டேங்குது? மாமா, அட்லீஸ்ட் நீங்களாவது நான் சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவ அந்த வீட்டுல வெங்கடேஷ் கூட வாழணும்னா அவளை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். இப்ப என்ன, ரத்னாவை பார்த்தாதானா? பேசினா பத்தாதா? அவளுக்கு கால் பண்ணி பேசுங்க. அப்புறம் அவ ஃப்ரீயா இருக்கிற நேரம் அவ போன் பண்ணி உங்ககிட்ட பேசட்டும். தினமும் விடிஞ்சு எந்திரிச்சு அவளை போய் பாக்குறதே வேலையா இருந்தா அது எந்த விதத்துல நியாயம் மாமா? நீ சொல்றதும் ஒரு வகையில நியாயமா தான் இருக்கு மாமா. இது அவளோட வாழ்க்கை இல்லையா? வெங்கடேஷோட வாழ்க்கை. கஷ்டமோ நஷ்டமோ 2 பேருமா தான் அதை வாழ்ந்தாகணும். பிரச்சனைன்னு வந்தா அதை 2 பேருமா தான் பேசி சரி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு டெய்லியும் விடிஞ்சதும் அங்க போய் நின்னுக்கிட்டு 2 பேருக்கும் நடுவுல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பஞ்சாயத்து வச்சிட்டு இருந்தா எப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க? அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க மாமா. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. இது அவங்க வாழ்க்கை, அவங்க தான் பாத்துக்கணும். தயவு செஞ்சு நீங்களும் இவன மாதிரி பேச ஆரம்பிச்சிடாதீங்க ப்ளீஸ். ஆமாதா, இல்ல ஜம்மு பாத்தியா, பரணி ஒரு வார்த்தை பேசினாலும் பவுனு மாதிரி பேசுறாளே. நீ ரத்னாவை போய் பார்க்க வேண்டாம்ல, அவ சொல்றது சரிதான். யோ வைகுண்டம், அவதான் உன் மண்டைய கழுதானா, நீ அவ கூட மண்டைய ஆடுதியா?
பெத்த புள்ள அங்க போய் எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? இப்படி பேசிய இப்ப அவ சொன்னது உனக்கு புரிஞ்சுதா புரியலையா? ரத்னா தான் அங்க வாக்கப்பட்டு போயிருக்கா, நீ வாக்கப்பட்டு போல. அதுக்கு பாசம்னு ஒரு பேர் இருக்கு. வர வர பாசமே இல்லாத மண்ணும் ஆயிட்ட நீ வைகுண்டம் இல்ல, வெறும் தண்டம் குத்துக்கள் மாதிரி உட்காந்துட்டு எல்லாருக்கும் மண்டைய ஆட்டிட்டு கடை வீடு. அது நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. மாமா, அவனை பாத்தீங்களா? பாசம் அவன் கண்ணை மறைக்குது. ஒரு நாள் அவனே புரிஞ்சுப்பான். பாருங்க, காஃபி ஆறி போச்சு. அதை கொடுங்க, நான் சூடு பண்ணி கொண்டு வரேன். ஏத்தா அதை உடுத்தா. அப்புறம் வீரா சொன்னால அந்த கூய புஸ்தகம் அது எங்க இருக்கு சொல்லு, நானே எடுத்து கொடுத்துறேன். இல்ல மாமா, அதை விடுங்க, அதை நானே எடுத்து வச்சிடுறேன். முதல்ல காஃபி கொடுங்க, நான் சூடு பண்ணி கொண்டு வரேன். ஆமத்தா ஆறித்தான் போச்சு. என்ன 2 பேரும் எலியும் பூனையுமா இருக்காங்களே, இவங்க எப்போ சேர்ந்து நான் பேரம்பேத்தி எப்போ கொஞ்சிருது? சண்முகத்துக்கிட்ட சொல்லலாமா, இல்ல நாமளே பாத்துக்கலாம்? சரி, அப்ப நான் கிளம்புவா. ஏய், ஒரு நிமிஷம் இருடா. என்னல என்ன? இல்ல, ஒரு சாரி வாங்கி தரியா? சாரியா? ஆருக்கு சாரி சொல்லணும் நீ? முட்டாள். சாரி இல்ல, சாரி. சேலையா? சாரி வாங்கி தர முடியுமான்னு கேட்டேன். சாயங்காலம் வர்றப்ப எனக்கு ஒரு புடவை வாங்கி தாடா. இல்லை, என்னைய போய் சீலை வாங்க சொல்லுத? எனக்கு சீலைலாம் எடுக்க தெரியாதுல. நான் எடுத்தாலும் டிசைன்லாம் பார்க்க மாட்டேன், விலையை பார்த்தா வாங்குவேன். அப்படி எடுத்தா உனக்கு பிடிக்காதுல? பரவாயில்ல, நீ எது வேணாலும் வாங்கி கொடு, என்ன விலையா வேணாலும் இருக்கட்டும், அத பத்தி கவலை இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.